நான் ஒரு பர்கர் வேண்டும் என்று முடிவு செய்தேன். தயவு செய்து அதை தயாரிக்கவும். நான் அதை எளிதாக கையாள முடியும். ஓ சரி சரி. நன்றாக. எனக்கு பட்டி செய்ய சற்று நறுக்கிய மாமிசம் தேவை. மிகவும் சுவையானதை எடுத்து வறுக்கலாம். பார்பி, இந்த பண்கள் முழு உடலையும் கெடுக்கும். நான் ஆப்பிள் பர்கர் செய்வேன். ஓ சரி. ஜேன் இதை விரும்புகிறாள், எனவே நான் இன்னும் சில பொருட்களை சேர்க்க போகிறேன். சரி, சில ஊறுகாய். அது என்ன? ஐயோ, அருவருப்பு. நானும் ஒன்றை முயற்சி செய்யலாமா? சரி, அது ஒரு குளிர்ந்த வெள்ளரிக்காயும் சவையா இருக்குது. நான் எப்பொழுதும் இதை சாப்பிட விரும்புகிறேன். இனி நான் வெறும் ஊறுகாய் மட்டுமே சாப்பிடுவேன். இதை பற்றி ஏன் யாரும் எனக்கு சொல்லவில்லை? இது அற்புதமாக இருக்கிறது. கவும் சரி. ஓ சரி, இப்போது அவற்றை பர்கரில் வைக்க போகிறோம். மேலும் சுவையான தக்காளி, சில வெங்காயம், சில சீஸ் மற்றும் சாஸ் தேவை. மயோனைஸ் இங்கே நிச்சயமாக வேலை செய்யும். சரி, உன்னால் என்ன? எனக்கு தேவையான அனைத்தையும் எடுத்து சமையலுக்கு போகிறேன். அன்னாசி பழம், ஸ்ட்ராபெரி மற்றும் கிவி வெட்டுவோம். நிச்சயமாக சில ஆரஞ்சும். பாவம், ஆரோக்கியமான பழம்பர்கரை சாப்பிடுவேன். அதுக்கு பிறகு உங்க உடலுக்கு எதுவும் ஆகாது. பாருங்க, இந்திக்கு அபலாத இருக்கேன். உன்னால் என்ன? குழம்பல். ஓ இல்ல இல்ல. ஓ சரி சரி. ஏன் சமைக்க வேண்டும்? நான் ஒரு ஆண், அது எனக்காக இல்லை. நான் ஒரு பர்கரை ஆர்டர் செய்யலாம். ஹாய் நண்பர்களே. ஹாய் பார்பி. ஓ ஆம், அது பெரியது. ஜேன் இனி ஒருபோதும் பசிக்க மாட்டாள் என்று நினைக்கிறேன். சரி. வாவ் வாவ், அது மிகவும் கூலு. அது என்ன? அதை முயற்சிப்போம். ஆஹா பாட்டி, இது ருசியாக இருக்கிறது. அது என்ன? என் பிடித்த பழத்துடன் ஒரு பழ பர்கர் போல தெரிகிறது. அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன, ஆனால் நான் உண்மையில் விரும்பியது அது அல்ல. இப்போது பெரிய பர்கர் நேரம். உன்னை சுவைத்தால் எப்படி இருக்கும்? ஓ, இது மிகவும் பெரியதும் சுவையானதும். சரி, நான் உன்னை வெற்றியாளராக தேர்வு செய்கிறேன். ஓ ஓ குட்டி, நன்றி. இப்போது எனக்கு ஒரு மில்க் ஷேக் தயார் செய்யுங்கள், தயவு செய்து. சரி. ஓ சரி. ஆம், நான் அதை செய்ய முடியும். வாவ், அது எனக்கான உணவு. நான் எங்கு தொடங்க போகிறேன் என்று எனக்கு தெரியும். எனது விருப்பமான வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் எனக்கு தேவைப்படும். அதை பிளெண்டரில் போட்டு சில ஸ்ட்ராபெரிகள், சில பால் சேர்க்கிறேன். வாவ், அதை ஊற்ற முடியுமா? பால் எப்படி இருக்கும் என்று நான் பார்த்ததில்லை. ஓ, இதையெல்லாம் கலக்குவோம். இது விரைவில் தயாராகிவிடும். இப்போதான் உங்களுக்கு கையொப்பம் போட்ட ஆண்களின் மில்க் ஷேக் கேட்ட போகிறேன். நாங்கள் சில கண்ணாடிகளை அணிந்து எங்கள் பிடித்த கருவிகளை எடுக்கிறோம் மற்றும் ஓரியோ உன்னை முழுமையாக நொறுக்க வேண்டும். ஓ என்ன? நான் அதை எப்படி செய்தேன் என்று நீ பார்த்தாயா? ஆம், இப்போது சில சாக்லேட் ஐஸ்கிரீம் பிளெண்டரில் கொஞ்சம் பால். இது மிகவும் வெள்ளையாக இருக்கிறது. ஆஹா, நாம் இதை ஆன் செய்யலாம். இது வேலை செய்யவில்லையா? ஓ ஓ சரி. என்ன இல்லாமல் நீ என்ன செய்வாய்? அது உன்னை ஆச்சரியப்படுத்துகிறதா? நான் ஒரு ஸ்மூத்தி செய்ய ஆரம்பிக்க வேண்டும். நான் ஒரு பரங்கிக்காய் கொண்டு தொடங்குகிறேன். மேல் பகுதியை வெட்டி அதை மிக்சியில போடுகிறேன். இப்போது அது அற்புதமாக இருக்கிறது. எனக்கு ஒரு வாழைப்பழம் வேண்டும். நான் அதை தோல் உரித்து அங்கே வைக்கிறேன் மற்றும் என் வாயில் வைக்கிறேன். சரி, ஓஹோ, ஒன்னு போதுமானது. கொஞ்சம் ஆரஞ்சு. அது என்ன? ஓ, என் கண்கள். ஓ ஓ கென், உன் கண்ணீர் துடைக்க ஒரு திசு இருக்கிறது. நன்றி பாட்டி, உனக்கு வரவேற்பு. அழகே. இப்போது நான் எங்கே இருந்தேன்? ஆரஞ்சு ஜூஸ். ஓ, இதையெல்லாம் கலக்குவோம். அருமை. என் ஸ்மூத்தி நிச்சயமாக தயார். அதை அழகான கண்ணாடியில் ஊற்றி மேலே சில விப்ட் கிரீம். இது மேகங்களைப் போல மென்மையாக உள்ளது. ஆஹா, மேலும் சில சாக்லேட். எனக்கு திரவ சாக்லேட் மிகவும் பிடிக்கும். நுனியை வெட்டுவோம், பின்னர் அலங்கரிக்க தொடங்கலாம். அது அழகாக இருக்கிறது. சிறிய டோனட்டுகளை நினைவூட்டும் இளஞ்சிவப்பு வளையங்களை மறந்தே போனேன். இதோ ஒரு உண்மையான டோனட். கொஞ்சம் பருத்தி மிட்டாய் மற்றும் நிச்சயமாக ஒரு ஸ்ட்ரா. நான் ஏற்கனவே என் குளிர்ந்த சாக்லேட் ஷேக்கை ஒரு கண்ணாடியில் ஊற்றுகிறேன். முடிந்தது. என் ஸ்மூத்தியும் தயார்.
அதை ஒரு கண்ணாடி குவளையில் ஊற்றுகிறேன். மற்றும் ஜென், வாருங்கள். நான் சிறந்ததை தேர்வு செய்வேன். இது சுவாரஸ்யமாக தெரிகிறது மற்றும் சுவைக்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. மோசமாக இல்லை. அது என்ன? ஐயோ, ஏன் இது இவ்வளவு புளிப்பு? நான் புளிப்பு ஷேக் கேட்கல. இதுவே நல்லதா இருக்கும். பார்க்கலாம். ஓ, ஏன் பிடிச்ச டோனட். வாவ், ருசியானது. இந்த ஸ்மூத்தி நிச்சயமா கப் கேக். அது ஒரு சுலபமான விஷயம். எனக்கும் அது பிடிக்கும். எனக்கு உண்மையில தெரியாது. நான் இதுவரை இல்லாத சிறந்த கப் கேக்குகளை செய்ய போகிறேன். முதலில் ஒரு முட்டையுடன் தொடங்க வேண்டும். அது உண்மையில் எளிது. சரி. இன்னும் என்ன? ஹே, சரி, பார்க்கலாம். இப்போது நாங்கள் இதையெல்லாம் கலக்கப் போகிறோம். இது கடினமா? கென், உன் முகத்தில் மாவு இருக்கிறது. நான் என் மாவை தயாரிக்கிறேன். இது இளஞ்சிவப்பு. சரியானது. இதை முழுவதும் இதயங்களின் மீது ஊற்றுகிறேன். இப்போது அதை அடுப்புக்கு அனுப்புகிறேன். ஓ, சரி. என் கப் கேக்குகள் பாரம்பரியமானவை. ஓ, அது என்ன பொருள்? சாக்லேட் தூள் வடிவில்? அவள் பயங்கரமாக இருந்தாள். ஓ, என் கடவுளே. சரி, இப்போது அதை அச்சுகளில் வைக்கிறோம். அதை சுடுவதற்கு அனுப்புவோம். என் இளஞ்சிவப்பு கப் கேக்குகள் தயாராக உள்ளன. மீதமுள்ளது அலங்கரிக்க வேண்டும். அதற்கு எனக்கு சில கிரீம் தேவை. சில மினுமினுக்கும் மின்னல்களை எடு. ஓ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. இது அற்புதமாக உள்ளது. ஓ, என் கப் கேக்குகள் நல்ல வாசனை வருகிறது. அவற்றை வீட்டில் தயாரித்த வெண்ணிலா பட்டர் கிரீம் கொண்டு அலங்கரிக்க நேரம். சில பேரிகளும் சரியானது. நான் எல்லாம் தயார். உன் கப் கேக்குகள். ஓ ஓ ஓ இல்லை, அந்த கண்ணாடி என்னை கவனச்சிதறச் செய்தது. இப்போது அதை சரி செய்ய போகிறோம். ஓ சரி. எல்லாமே மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. அது என்ன? அவை அருவருப்பாக இருக்கின்றன. அதை முயற்சிக்க விரும்பவில்லை. ஓ, இந்த பெர்ரி வகைகள் அருமையாக இருக்கின்றன. மேலும் அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. அற்புதம். என்னை அடுத்ததாக என்ன காத்திருக்கிறது? வாவ், இவை மிகவும் அழகாக இருக்கின்றன. சுவையாக இருக்கின்றன. ஆனால் நான் சிறந்தவற்றை தேர்வு செய்ய வேண்டும். பார்ப்போம். இவையே பாட்டி. ஓ, இறுதியாக முதல் சுற்றுக்கு எனக்காக ஒரு டோனட் சமைக்க வேண்டும். வாவ், மிகவும் அழகாக இருக்கிறது. அது முடிஞ்சிடும். பாட்டி எப்போதும் தன் பேத்திக்கு இனிப்புகளை தர தயாராக இருக்கிறார். டோனட் சமைக்கிறது மிகவும் எளிது. நீங்கள் ஒரு சிறப்பு இயந்திரத்தில் ஒரு துண்டு மாவை வைக்க வேண்டும். மேலும் டோனட்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் மேலும் மாவு இருக்க வேண்டும். அற்புதம். நானும் அதே செய்கிறேன். எனது டோனட்கள் மட்டும் நிறமுள்ளவை மற்றும் பிரகாசமானவை இருக்கும். நீங்கள் கொஞ்சம் மெதுவா இருக்கிறீர்கள். என் டோனட்ல ஏற்கனவே முடிஞ்சிட்டன. இப்பொழுது அவற்றை சிவப்பு குலேசில் மூழ்க வைக்க நேரம். இந்த டோனட்ல எவ்வளவு அழகாக இருக்கின்றன பாருங்கள். சரி சரி சரி. பாருங்கள், இது இவ்வாறு நம்ப முடியாதது. வெள்ளை குலேசை சேர்க்க நேரம். இவ்வாறு அன்னும் சிறப்பாக இருக்கும். கை, நீ எங்கே? உன் உதவி தேவை. நல்ல வேலை. எனது பிடித்த ஸ்ட்ராபெரி சிறப்புக்கு நேரம் வந்துவிட்டது. நமக்கு சிரிஞ்சுகளை நிரப்ப வேண்டும். அதே போல ஊசிகள் மற்றவர்களில் நிஜமற்ற எதிர்வினையை ஏற்படுத்துகின்றன. பாருங்கள். ரெயின்போ பாட்டி, நான் என்ன கஜிகோ வந்திருக்கிறேன் பாருங்கள். ஏன் என்னை பயமுறுத்துகிறாய்? நான் ஏற்கனவே ஒரு முதிய பெண். பாட்டி, இது சிரப் தான். இவ்வளவு கவலைப்படாதீர்கள். சரி, கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப் டோனட்டுகளில் பிரகாசமாக இருக்கும். அது சிரிஞ்சுகளை தூரமாக எடுத்துச் செல்லாது. அவற்றின் உதவியால் ஒரு பகுதி டோனட்டுகளை ஒரு தனித்துவமான முறையில் அலங்கரிக்கலாம். மேரி இதை நிச்சயமாக விரும்ப மாட்டாள். டோனட்டுகளை அலங்கரிக்க சாதாரண பொடித்த சர்க்கரை போதுமானது.
என் டோனட்ஸ் அலங்காரம் இல்லாமல் மிகவும் அழகாக இருக்கின்றன. ஆனால் நான் கொஞ்சம் நிறம் தூவல்கள் சேர்த்தால் அது அருமையாக இருக்கும். இந்த முட்டாள் ஜாடியை திறக்க மட்டுமே உள்ளது. வா ஆஃப். ஓ, நீ என்ன செய்தாய்? எந்தவித அவமதிப்பும் இல்லை. நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. ஆனால் இப்போது நீங்களும் சுவையாக இருக்கிறீர்கள். எனக்கு இன்னும் சில டோனட் ஸ்பிரிங்கிள்ஸ் மீதம் இருக்கின்றன. மேரி, யாருடைய டோனட் சுவையாக இருக்கிறது என்பதை தேர்வு செய்ய நேரம் வந்துவிட்டது. அனைத்து டோனட்களும் மிகவும் அழகாக இருக்கின்றன. ஓ, ஆனால் புதன்கிழமை ஒரு வித்தியாசமானதை செய்தார். மிகவும் தனித்துவமான அலங்காரம். என்ன? இது நிஜமாகவே சுவையாக இருக்கிறது. மேலும் ஸ்ட்ராபெரி சிரப்புடன் டோனட்ஸ் குடிக்கலாம். பாட்டி என்ன தயாரித்திருக்கிறார் என்று பார்ப்போம். உங்களின் சில டோனட்கள் சாதாரணமாக இருக்கின்றன. எனக்கு இன்னும் சுவையாக ஏதாவது வேண்டும். சரி, இப்போது ரெயின்போவின் டோனட்ஸை முயற்சிக்க வேண்டும். பார்க்கலாம், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது வெற்றியை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று தெரியவில்லை. ரெயின்போவா அல்லது வென்ஸ்டேவா? ஆனால் இன்னும் வென்ஸ்டே அதிகமாக பிரபலமாக இருக்கிறார் மற்றும் அவரது டோனட்ஸின் சுவை சிறந்ததாக இருக்கிறது. நான் இதை தெரிந்தேன். இரண்டாவது சுற்றில் எனக்காக பாஸ்தா சமைக்க வேண்டும். வாவ், இது முடிஞ்சிடும். சரி, நான் நூடுல்ஸ் சமைக்க முடியும். சரி, நான் அதை சமைப்பேன். சரி, ஆரம்பிக்க நேரம் ஆகிவிட்டது. முதலில் ஒரு பகுதி ஸ்பெகட்டி சமைக்க வேண்டும். நேரமாகிவிட்டது. ஆனால் முதலில் நீர் போதுமான அளவு சூடாக உள்ளதா என்பதை கண்டறிய வேண்டும். நான் அதை செய்ய மாட்டேன். ஏன்? ஒரு கை இருக்கும்போது பாத்திரத்தில் சென்று நீரை சரிபார்க்கவும். இப்ப ஃபேன்ட்டு நான் பார்க்கிறேன். தண்ணீர் தயாராக உள்ளது. அதில் ஸ்பெகட்டி செய்யலாம். அதை செய்யலாம். ஆனால் நான் வாங்கிய நூடுல்ஸை பயன்படுத்த விரும்பவில்லை. நான் அதை எனது கையால் சமைக்க விரும்புகிறேன். மேலும் எனக்கு தேவையான அனைத்தும் உள்ளது. நீங்கள் மாவுடன் தொடங்க வேண்டும். ஓ, உங்களுக்கு ஆசீர்வாதம். நன்றி. நான் கிட்டத்தட்ட எல்லா மாவையும் சிந்திவிட்டேன். நீங்கள் ஒரு முட்டையை மாவில் உடைக்க வேண்டும். பின்னர் இந்த கலவையை மாவாக மாற்ற வேண்டும். இந்த மாவை சிறிய துண்டுகளாக பிரிக்க வேண்டும். ஒவ்வொன்றும் வெவ்வேறு நிறங்களில் வரையப்பட வேண்டும். அப்போதுதான் அது நிறமுள்ள ஸ்பெகட்டி ஆகும். பிறகு ஒவ்வொரு குழம்பையும் நீட்ட வேண்டும். இதை செய்யலாம். பிறகு அனைத்து பட்டைகளையும் சேர்த்து அவற்றை தேவையான துண்டுகளாக வெட்டவும். இதை செய்யலாம். எனக்கு உண்மையில் ஒரு வானவில் உள்ளது. வீட்டில் தயாரித்த நூடுல்ஸ் எப்போதும் சிறந்தவை. அதை பாருங்கள். இப்போது கொஞ்சம் மாவு போட்டு அதை பாத்திரத்தில் வைக்கலாம். இது சமைக்க தயாராக உள்ளது. கடையச வாங்கிய ஸ்பெகட்டி கூட அன்புடன் செய்யலாம். ஓ, இந்த தேநீர் என் கண்ணாடிகளை மூடிவிட்டது. நான் எதையும் சரியாக பார்க்க முடியவில்லை. நான் கெட்சப் சரியாக ஊற்றுகிறேனா? நல்ல பெண், எனக்கு உதவுங்கள். என்ன இது? பாட்டி, கவனமாக இரு. ஓ, நான் கொஞ்சம் அதிகமாக செய்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். எனக்கு ரெயின்போவின் பாஸ்தாவை வண்ணமயமாக்கும் யோசனை பிடிக்கும். ஆனால் அதை ஏன் வண்ணமயமாக்க வேண்டும்? இது மோசமாக இருக்கிறது. நூடுல்ஸ் கருப்பாக இருக்க வேண்டும். கை, எனக்கு உதவுங்கள். சரியான முறையில் செய்வோம். அதற்காக நான் நண்டுமை பயன்படுத்துவேன். அப்படியே டாடம். சிறிது குலுக்குவோம். கண்டுபிடிக்க காத்திருக்கிறேன். ஆம், அது மிகவும் நன்றாக தெரிகிறது. சாதாரண கேட்சப் கூட அதில் மிகவும் குளிர்ச்சியாக தோன்றும். மற்றும் ஜெல்லி கண்களின் உதவியுடன் கலவையை முழுமைப்படுத்தலாம். ஆம். வெட்னஸ்டே மீண்டும் அனைவரையும் பயமுறுத்த விரும்புகிறார். என் பாஸ்தா முற்றிலும் வேறுபட்டது. இது பிரகாசமாகவும் மிகவும் அழகாகவும் உள்ளது. மேரிக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். புதன்கிழமை நீ மீண்டும் ஒரு கொடூரமான காரியம் செய்திருக்கிறாய். எனக்கு இந்த பாஸ்தா குறைந்தபட்சம் சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். முயற்சி செய்வோம். வா, கணவாய்மை உணவை கெட்டதாக மாற்றுகிறது. வெறுக்கத்தக்கது. பாட்டி என்ன தயாரித்திருக்கிறார் என்று பார்ப்போம். குழந்தையாக இருந்தபோது அவளின் ஸ்பெகட்டி எனக்கு மிகவும் பிடிச்சது. இது ரொம்ப சுவையா இருக்குது. வாவ், ரெயின்போவும் தனது சிறந்ததை செய்தார். பார்ப்போம். அது உண்மையில் நல்லதாக மாறியது. இதுவே வெற்றியாளர். அற்புதம். இந்த முறை எனக்கு ஒரு காக்டெயில் தயார் செய். எனக்கு குடிக்க ஏதாவது வேண்டும். அது முடிந்துவிடும். நான் உனக்கு ஒரு காக்டெயில் தயாரிக்கிறேன்.
மிகவும் சரி பேத்தி. எங்கள் மிகவும் ஆரோக்கியமான காக்டெயிலை செழிப்பேன். நீங்கள் செலரியோடு தொடங்கணும். இறுதியில் அது வீணா இல்லை. அதை அது மட்டும் ஒரு சுவையான காக்டெயிலுக்கு போதுமானது. நான் ஏற்கனவே எனது காக்டெயிலை தயாரிச்சு விட்டேன். அதனால அதை ஒரு கண்ணாடியில ஊத்துவோம். சரியானது. நான் என் காக்டெயிலை சில நச்சு கழிவுகள் காண்டிகளுடன் செய்ய போகிறேன். இவற்றை அச்சுகளில் பகிர்ந்து பின்னர் அவற்றை ஒரு பெரிய லாலிபாப் ஆக மாறுவதற்காக அடுப்பில் வைக்க வேண்டும். அப்படி என்றால் இது செய்யலாம். கவனமாக. சரியாக இருக்கிறது. மிட்டாய்கள் உருகும் போது சில செல்ஃபிகளை எடுக்க நேரம் வந்துவிட்டது. மற்றும் சில மிட்டாய்களை நீங்களே சாப்பிடுங்கள். தயாரா? இப்போது பல சிறிய மிட்டாய்கள் ஒன்று சேர்ந்து பெரியதாக மாறிவிட்டன. எனவே எனக்கு ஒரு சுவையான கண்ணாடி கிடைத்தது. ஒவ்வொன்றும் M&M காண்டிகள் நிரப்பப்படும். அவற்றை நான் முன்கூட்டியே நிறங்களால் பகிர்ந்து விடுவேன். அதை திறந்து ஊற்றி வரிசைப்படுத்துவோம். நான் இங்கே நீலத்தை வைக்கிறேன், பச்சை மற்றும் மஞ்சள். ஸ்ப்ரைட் இந்த காக்டெயிலின் அடிப்படையாகும். ஓ, சோடா எப்படி சிதறுகிறது என்று மறந்துவிட்டேன். இப்போது ஸ்ப்ரைட் போல சுவைக்கிறது, ஆனால் அது பரவாயில்லை. காக்டெயில் எந்த விதத்திலும் கெடாது. கடைசியாக நான் கொஞ்சம் விப்ட் கிரீம் மற்றும் வண்ணமயமான ஸ்பிரிங்கிள்ஸ் சேர்க்கிறேன். ரொம்ப அழகா இருக்கு. அற்புதம். அப்படி என்றால் மேலே கொஞ்சம் நிறமுள்ள தூவிகள் மற்றும் லாலிபாப்ஸ். அவற்றில் எப்போதும் அதிகமாக இருக்க முடியாது. கடைசி சிறிது. சரியானது. நல்லா இருக்குது. ஓ, எண்ணெய். இறுதியாக இப்போது நான் ஒரு மிக சுவையான மற்றும் அழகான காக்டெயில் செய்ய முடியும். முதலில் நான் ஸ்ட்ராபெரி சிரப்புடன் ஒரு கண்ணாடியை அலங்கரிப்பேன். என் காக்டெயிலின் அடிப்படை ஸ்ப்ரைட்டாக இருக்கும், ஆனால் அதற்கு ஒரு சுவாரஸ்யமான நிறம் தர மாட்டேன். ரெயின்போவின் ஸ்கிரீமை இப்போதான் சுடோ. எனக்கும் அது தேவை. என்ன? நன்றி. மிகவும் நன்றாக செய்தீர்கள். கிரீம் ஜெல்லி கண்களுக்கு சிறந்த ஆதரவாக இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப். மேரி கொஞ்சம் நேரம் வந்துடு. புதன்கிழமை. ஏன் எல்லாவற்றையும் இவ்வளவு பயங்கரமாக மாற்றுகிறாய்? இந்த திகிலை காண முடியாது. இது குறைந்தபட்சம் சுவையாக இருக்குமா என்று நம்புகிறேன். இது உண்மையில் மிகவும் சுவையாக இருக்கிறது. ஒரு சிற்றுண்டியாக ஜெல்லி கண்களை வைப்பது ஒரு அற்புதமான யோசனை. பாட்டி, நீ செலரி காக்டெயில் மீண்டும் செய்தாயா? எனக்கு அது பிடிக்காதென்று நீ அறிவாய். அதை குடிக்க மாட்டேன். ரெயின்போவின் காக்டெயில் செய்யலாம். வாவ், இது ஒரு பிரமாதமான யோசனை. ஆமா, சரி சரி சரி. ரெயின்போ, நீர் நிச்சயமான வெற்றியை பெறுகிறீர். வாழ்த்துக்கள். என் முயற்சிகள் இறுதியாக கவனிக்கப்பட்டன. எனக்கு ஒரு சாலட் தயார் செய். சீசர் சாலட். எளிது. முடியும். சாலட் நல்லது. ஒரு நல்ல சீசர் சாலட் செய்ய முட்டைக்கோஸ் படுத்த வேண்டும். இது அந்த சாலட்டின் அடிப்படை. சேர்க்கலாம். அதை சிறிய சிறிய துண்டுகளாக நறுக்க வேண்டும். அதை அப்படியே நறுக்கி இந்த சாலட் மீது வைக்கலாம். டொமேட்டோ இல்லாமல் எந்த சீசர் அவையும் மிகவும் முக்கியம். மேலே சில கிராக்கர்கள் வைக்க மட்டுமே உள்ளது. சரியானது. சாலட் கிட்டத்தட்ட தயார். நீங்க சாஸ் சேர்த்து மேலே சிறிது சீஸ் அரைக்கணும். ரொம்பலாம் இருக்கு. அரிசி சாலட்களை எங்கும் சாப்பிடலாம், ஆனால் சாப்பிடக்கூடிய காய்கறி மலர்களை நான் இன்னும் எங்கும் பார்க்கவில்லை. ரெயின்போ, நீ ஒரு மலர். ஏதோ ஒன்று எனக்கு சொல்லுகிறது, மேரி ஒரு உண்ணக்கூடிய மலர் கொத்தாக பரிசாக பெற்றதில்லை. அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைவாள் என்று எனக்கு தோன்றுகிறது. எவ்வளவு பயங்கரம். ரெயின்போ, இது சுவாரஸ்யம் இல்லை. இதை பாருங்கள் எப்படி இருக்க வேண்டும். சாதாரண மிளகாயிலிருந்து நான் உங்களுக்கு அழகான முகத்தை உருவாக்குவது எப்படி என்று கற்பிக்கிறேன். தலையின் அடிப்படை மிளகாய். உள்ளே தாமரை இலைகள் இருக்கும். நான் வெள்ளரிக்காயில் நாக்கை உருவாக்குவேன். அடுத்தது கண்கள். நாங்கள் எங்கள் கண்களை ஒலிவ்களில் இருந்து உருவாக்குவோம்.
அவற்றை குச்சிகளில் வைத்து வைப்போம். நீங்கள் எல்லாவற்றையும் தக்காளியால் அலங்கரிக்கலாம். மேலும் மிளகாய் கொண்டு கொம்புகளை உருவாக்குவான். மேரே வெற்றியாளரை தேர்வு செய்ய நேரம் வந்துவிட்டது. ரெயின்போ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. யாரும் எனக்கு உண்மையில் காய்கறி மலர் கொத்து கொடுத்ததில்லை. முயற்சி செய்வோம். ஆஹா, இது வெறும் காய்கறிகள். பாட்டி, ஆனா நீ கேள்விப்பட்டிய? எனக்கு உங்க சீஷர் மிகவும் பிடிக்கும். இந்த சுற்றில நீங்கள் வெல்லும் வாய்ப்பு மிக அதிகம். ரொம்ப சுவையாக இருக்கிறது. நீங்க இதை பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். ஆமா. ஓ, புதன்கிழமை. இந்த முறை என்ன யோசிச்சிருக்கிறா? என்ன ஒரு பயங்கரமான தலை. எனக்கு ஒலிவ்ஸ் பிடிக்காது. இல்லை, இது அருவருப்பாக இருக்கிறது. இந்த சுற்றில் வெற்றி பாட்டிக்கு செல்லும். அவர் உண்மையில் ருசியான சீஷர் செய்தார். நான் வெல்ல போறேன் என்று எனக்கு தெரியும்.